Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, ஹை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹை. ஸோ இன்னைக்கும் வந்து என்னுடைய பேம்பர் ரூட்டின் மாதிரி தான் இருக்க போகுது. பேம்பர்னு சொல்ல மாட்டேன். ஒரு டெய்லி கெட் ரெடி வித் மீ மாதிரி இது. டெய்லி எசென்ஷியல்ஸ் நான் இன்னைக்கு என்ன செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றேன். எது என்னுடைய ஃபேவரட்ஸ், எது நான் புதுசா வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கான குட்டி குட்டி டீட்டெயிலிங்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். ஈஸியாக நீங்கள் வாங்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். ஆல்சோ இப்போ உங்களுக்கு அமேசானில் கிரேட் ஃப்ரீடம் சேல் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 6th இருந்து ஆகஸ்ட் 11th வரைக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல நல்ல டீல்ஸ்லையும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். உங்களோட டெய்லி எசென்ஷியல்ஸாக இருக்கட்டும், மேக்கப் எசென்ஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோம் அப்ளையன்சஸ் எசென்ஷியல்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் இந்த டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆஃபர் டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்னுடைய இன்னைக்கான டெய்லி எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய பாத் கேர் எசென்ஷியல்ஸ் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட லிப்ஸை நான் வந்து சார்ட் பண்ணிட்டு போறேன். சார்ட்லாம் இல்லை, கொஞ்சோண்டு லிப் ஆயில் போட்டுக்கிறேன். இந்த டிப்ஸியோட கலர் சேஞ்சிங் லிப் ஆயில் போட்டுக்கிறேன். ட்ரையா இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சட்டில் பிங்க் கலர் டிண்ட் வந்து கொடுக்கும். அண்ட் லிப்ஸை வந்துட்டு த்ரூ த டே மாய்ஸ்சரைஸ்டாக வந்து பார்த்துக்கும். ஐ ரியலி லைக் திஸ் கலர் சேஞ்சிங் லிப் ஆயில் ஃப்ரம் டிப்ஸி பியூட்டி. ஸோ இதை போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்போ ரீசண்டாக ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் புதுசாக வாங்கியிருந்தேன். என்னுடைய பாடி கேர்க்காக இருக்கட்டும், இல்லை ஓவரால் டெய்லி எசென்ஷியல்ஸ்க்காக இருக்கட்டும். அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணது இந்த கிமிரிக்காவோட பிங்க் கெரிபியன் கிளவுட்ஸ். கிமிரிசாவா எனிதிங் ஓகே. அதை நான் வந்து புச்சர் பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது பேர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நெட்டில், பொமோகிரானட் அண்ட் சோயா எக்ஸ்ட்ராக்டோட இருக்கக்கூடிய ஒரு ஷார்ஜல். ஆக்சுவலாக இதனுடைய வாசனை வந்துட்டு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஐ வாஸ் நாட் வெரி பிக் ஃபேன் ஆஃப் இட். ஏன்னா இது வந்து கொஞ்சோண்டு என்னுடைய துணி டிட்டர்ஜென்ட் ஃப்ளேவர் வந்து கொடுத்துச்சு. ஸோ எனக்கு லைட்டாக வந்து ஒரு மாதிரி புட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது துணிக்கு போடுறத நம்ம பாடி வாஷாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து நிறைய நுர வரல, என்னுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கல. இதுல இன்னும் கொஞ்சம் சில நல்ல விஷயங்களும் இருக்கு. இதுல ஆலிவ் இருக்கு, சோயாபீன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, பொமோகிரானட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, ப்ரோ வைட்டமின் B5, ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் E இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து சல்ஃபேட், சிலிகான், பாரபன், கொக்கமைன், DEA, தாலட்ஸ் இது எதுவும் கிடையாது. ஆல்சோ இட்ஸ் க்ரூவல்டி ஃப்ரீயும் கூட. அப்புறம் பாடி ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு இதுதான் நான் காமிக்க போறேன் அப்படின்றது. இன்னும் நான் டெய்லி எசென்ஷியல்ஸ் நிறைய வீடியோ போட்டாலும் அடுத்த ஒரு 1 or 2 monthsக்கு இது மட்டும் தான் இருக்கும். ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ் பாடி ஸ்க்ரப் ஃப்ரம் டவ்வோட பாடி ஸ்க்ரப் ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். முக்கியமாக இந்த 2 டாட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து மாடரேட் வேரியன்ட். இது ரொம்பவே நல்லா இருக்கும். 2 டாட் இருக்கிறது எக்ஸ்ட்ரீமாவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. 1 டாட் இருக்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கும், 3 டாட்ஸ் இருக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டாட்ஸ் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாடரேட் வேரியன்ட். நான் வச்சிருக்கிறது வந்துட்டு மேங்கோ அண்ட் ஆல்மண்ட் வேரியன்ட். வாசனையும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது ஃபேஸ் வாஷ்க்கு இன்னைக்கு நான் இந்த டெர்மோகோவோட 2% நைசனமைட் ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்கும். அழகாக உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி எடுக்கும். இது ட்ரை, நார்மல் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ். இது நான் இரிட்டன்ட், 100% சோப் ஃப்ரீ அண்ட் நான் ஆயில் ஸ்ட்ரிப்பிங். ஆல்சோ நான் மிஸ் பண்ணிட்டேன், டவ்வோட கோ ஃப்ரெஷ் அண்டர் ஆர்ம் டியோ தான் இன்னைக்கு என்னுடைய அண்டர் ஆர்ம் ரோலான நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நேற்று வந்துட்டு என்னுடைய ஹேர் வாஷ் ரூட்டின் இருந்தது. நான் வந்துட்டு ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த வாவோட ரோஸ்மெரி பயோட்டின் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்ளிகேட்டர் பாட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்கும் அப்ளிகேஷனுக்கு, வேலை ஈஸியாக முடியும். எனக்கு வந்துட்டு என்னுடைய தலையை வந்து மசாஜ் பண்ணுறது என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு பண்ணால் எனக்கு நிறைய முடி கொட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மசாஜர் டூல் இருக்குல்ல, இந்த மசாஜர் டூல் வச்சு நான் வந்து என்னுடைய ஆயில் வந்து மசாஜ் பண்ணுவேன். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோஸில். ஷாம்பூ பண்ணுறதுக்கு, மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஷாம்பூ பண்ணுறதுக்கு மசாஜ் பண்ணி இது யூஸ் பண்ணேன். பட் எனக்கு என்னுடைய முடி வந்து நிறைய கொட்டுற மாதிரி இருந்தது இது யூஸ் பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக. ஆல்சோ ஐ திங்க் மை ஸ்கேல்ப் இஸ் வெரி சென்சிட்டிவ். ரொம்ப ஃபிசிக்கலாக ஏதாவது நான் கொஞ்சோண்டு அக்ரெசிவ் கூட கிடையாது. ரொம்ப மைல்டாக, ரொம்ப சட்டிலாக தான் என்னுடைய ஸ்கேல்ப்பை நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். பட் ஸ்டில் அந்த மாதிரி நான் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப முடி ஜாஸ்தியாக கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பேம்பர்டாக பார்த்து நான் செய்வேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் அப்போ இது யூஸ் பண்ணால் ரொம்ப முடி ஜாஸ்தியாக போன மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரியான அப்ளிகேட்டர் பாட்டிலில் ஆயிலை வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சு நான் வந்து மசாஜ் பண்ணுறேன். நல்ல ஒரு 5 to 10 minutes அப்சைட் டவுன் என் தலையை போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறேன். ரொம்ப அக்ரெசிவான
விஷயம் கூட கிடையாது. இது நீங்க வச்சு ஜஸ்ட் இப்படி பிரஷர் தான் குடுக்குறீங்க அப்படின்றதுனால என் முடி வந்து பிரேக்கும் ஆக மாட்டேங்குது. ரூட்ஸ்ல இருந்து ஈஸியா கழல மாட்டேங்குது. இட்ஸ் ஆக்சுவலா நைஸ். ஸோ ஹேர் ஆயிலிங்க்கு ஐ பின் யூசிங் திஸ் மசாஜர் வித் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேர் ஆயில். இந்த வாட்டி அதான் நான் இந்த ரோஸ்மெரி வித் பயோட்டின் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன். ஃபார் மை ஷாம்பூ ஐ யூஸ்ட் இந்த மமாத்தோட ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பூ. எனி ஷாம்பூ வுட் ஒர்க். அண்ட் 2 வாட்டி நான் வந்து கிளென்ஸ் பண்ணிப்பேன். ஷாம்புவை கண்டிப்பா தண்ணியில டைல்யூட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த ஹேருக்கு வந்துட்டு ஃப்ரிஸ் ஃப்ரீயான விஷயம் வந்து ஷாம்பு பண்ணுதா அப்படின்றத பார்க்க மாட்டேன். ஐ பேசிக்லி ரிலை ஆன் ஹேர் மாஸ்க். ரீசெண்டாக இந்த K18 ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன். அதை ஆக்சுவலாக நான் கூகுளில் பார்த்தம்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 6 டைம்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்க டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை 3 வாஷஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால லாஸ்ட்டு ஹேர் வாஷ் நான் போட்டது வந்து லாஸ்ட் டைம், அதாவது 6th டைம். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 வாஷஸ்க்கு நார்மல் ஹேர் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் இந்த வாட்டிக்கு ஐ யூஸ்ட் இந்த லாரியலோட லிஸ் அன்லிமிட்டெட் ஹேர் மாஸ்க். இது என்னுடைய அவ்வளோ ஃபேவரட் கிடையாது, பட் இருக்கே காலி பண்ணுமே அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த yellow பாட்டில் தான் ரொம்ப ஃபேவரட். ஸோ இது நான் வந்து என்னுடைய ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். மேனேஜபிலிட்டி நல்லா இருக்கும். ஆல்சோ K18ஓட சின்ன ரிவ்யூ என்னன்னா, எனக்கு வந்து டெஃபினட்டாக பிரேக்கேஜ் அண்ட் டேமேஜில் வந்து ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சது. ஆல்சோ நான் ஹீட் டேமேஜும் நிறைய பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன், டெஃபினட்டாக போடுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா. I'll post that. அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் சீரம். ஸ்கேல்ப் சீரம்க்கு ரீசெண்டாக இந்த பேர் அனாட்டமியோட ஹேர் சீரம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு அட்வான்ஸ்ட் ஹேர் க்ரோத் சீரம். இதில் 3% ரிடன்சில், 4% அனகைன், 3% பயாகேப்பிள் அண்ட் 1% கெப்பில்லா லோங்கா. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. நான் ஃபெமிலியராக கேள்விப்பட்டது ரிடன்சில் அண்ட் அனகைன் தான். இது நல்லா இருக்கு. ஹேர் க்ரோத்தும் வந்துட்டு விசிபிளாக வந்து கொஞ்சம் அந்த டென்ஸ் ஆனது வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து ஆக்சுவலா மினிமல் ஆயிருக்கு. ரொம்பவே விசிபிளா வந்து மினிமைஸ் ஆயிருக்கு. இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், கிளீன் ஸ்கேல்ப்ல. அதுக்கப்புறம் நான் எப்பயும் யூஸ் பண்ண மாட்டேன். டர்ட்டி ஸ்கேல்ப்ல போடுறது வேஸ்ட் தான். ஸோ அதனால ஐ யூஸ் திஸ் ஒன்லி வென் ஐ வாஷ் மை ஹேர். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு அது கொஞ்சம் டேம்பா இருக்கும் போதே மறுபடியும் தலையை இன்வெர்ட் பண்ணிட்டு கையில கொஞ்சமா இது ப்ராடக்ட் எடுத்துட்டு இப்படி அப்ளை பண்ணுவேன். இல்லை ட்ராப்பர்லேயே டேரக்டா போட்டு அப்படியே லைட்டா மசாஜ் பண்ற மாதிரி பண்ணேன்னா அவ்வளவுதான். So let me go quickly change and I'll show my body care layering products. Next up, hair care. ஹேருக்கு வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை சம் சீரம். ஓகே, ஆல்ரெடி நேற்று நான் அப்ளை பண்ணிட்டேன், பட் மறுபடியும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு டை பண்ணிடுவேன். தட்ஸ் இட் ஃபார் த டே. லாஸ்ட் டுட்டோரியல்ல என்னுடைய ஒரு கிளாசிக் போனி டைல், இந்த மாதிரி பெரிய நெத்தி இருக்கவங்களுக்கு முடி அப்படியே இழுக்காம இருக்கிற மாதிரியான ஒரு போனி டைல் நான் வந்து காமிச்சிருந்தேன். இன்னொரு ஃபேவரட்டான போனி டைல் சுச்சுவேஷன் நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்றது காமிக்கிறேன். ஆல்சோ திஸ் இஸ் மை நேச்சுரல் மண்டை. ஓகே, முடி வளர வளர என்னுடைய அந்த வேவினஸோட கிறிஸ்ப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆல்சோ நான் வேவி கேர்ள் டுட்டோரியல்னு எதுவும் இப்போ பண்ணுறது இல்லை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை மை சீரம். சீரம்க்கு நான் இந்த லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சீரம். இதில் 6 ப்ரெஷஸ் ஃப்ளவர் ஆயில்லாம் இருக்கு. பிரேக்கேஜை வந்து செம்மையாக வந்து ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ஒரு ஆயில் அண்ட் சீரம். கொஞ்சம் ஆயிலி தன்மையும் இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஷைனி லுக், ஃப்ரிஸ்ஸை டேம் பண்ண மாதிரியான ஒரு லுக் கூட இந்த ஒரு ஆயில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும். ஓ, ஐ மெட் டு டூ மை ஸ்கின் கேர்லாம் கூட. ஓகே, லெட் மீ ஃபாஸ்ட் இன் திஸ் அப். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நைட் தான் நான் இந்த சீரம் கொஞ்சம் அப்ளை பண்ணேன் அப்படின்றதுனால ஓகேவா தான் இருக்கேன். முடி சீவிப்போம் கொஞ்சோண்டு. கீழேருந்து வாங்க, பெரிய பல்லு சீப்பு வச்சு சீவுங்க. இதெல்லாம் பேசிக்கான டிப்ஸ் ஃபார் ஹேர் கேர். ஸோ இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹேர் டூ. ஸ்டைல் வைஸ் இப்படி முடி கொஞ்சமாக எடுத்து பின்னிக்கோங்க. என் பெர்ஃப்யூம் வாசனை, இட்ஸ் நைஸ். ஐல் டெல் யூ நான் என்ன பண்ணேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் 2 ஸ்டாண்டுக்கு மட்டும் ஸ்கேல்ப்ல இருந்து எடுத்துட்டு, இல்லை 3ஆவது எடுத்துக்கிறேன், கொஞ்சம் உள்ளார தள்ளி எடுத்துக்கிறேன். பின்னாடி வாக்கில் நான் வந்துட்டு பின்னிக்கிறேன், லைக் பின்னாடி இழுத்த மாதிரி. ஏன்னா பின்னாடி தான் வச்சு நம்ம பின் பண்ண போறோம் அப்படின்றதுனால. ஆல்சோ இப்படி வச்சு பாருங்க. இஃப் யூ லைக் இட் அப்படியே இதோடு நிறுத்திக்கலாம். ஸோ இது அப்படியே இப்படி பின்ன போறதில்ல, ஐ மீன் பின் பண்ண போறதில்ல. இங்க இருக்க இந்த முடி இப்படி தூக்கிட்டு, ஸோ இதை இப்படி பின் பண்ணிட்டு இந்த முடி இப்படி விட்டா பின் பண்ணது மறைஞ்சிருக்கும். மை ஹேர் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் டுடே. அதோட K18 இட் ரியலி ஒர்க்ட் குட் யூ கைஸ். நான் உங்களுக்கு போடுறேன். ஐ திங்க் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு வந்து நான் ஆசையாக கர்டன் பேங்க்ஸ்லாம் வந்து கட் பண்ணுவேன் ஒரு வாட்டி ஹேர் கட் அப்பயும்.
கர்டன் பேங்க்ஸ்ன்னு இல்லனாலும், இந்த நார்மல் ஃபேஸ் ஃப்ரேமிங் பேங்க்ஸ் மாதிரிலாம் நான் வந்து விட்டுருவேன். ஆனா, குட்டி குட்டியா முடி என் மூஞ்சில விழக்கூடாது. விழுந்தா எனக்கு புடிக்காது. ஒரு வியர்டோ. அப்ப எதுக்கு வெட்டுற? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது அப்படிதான். அங்க போய் அந்த சேர்ல உட்கார்ந்தோனே எல்லாத்துக்கும் தலை ஆட்டிடுவேன். விட்டுங்க, 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 விடுங்க, விடுங்க, விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4, 5 வாஷ்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட் ரிக்ரெட்டிங். அந்த மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லியும் நான் ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணேன். அதுவும் எனக்கு பிடிக்கல. இந்த லேயர் என் மண்டைக்கு நல்லா இருக்கா? இல்ல ஸ்ட்ரெய்ட் கட் நல்லா இருக்கான்றது இப்போ வரைக்கும் என்னால டிசைடே பண்ண முடியல. ஆக்சுவலா எதுவுமே நல்லா இருக்குல்ல. ஸோ, இப்போ வந்து நீங்க வேணுன்ற அளவுக்கு இந்த பின்ன புடிச்சுக்கிட்டு, இந்த ஃப்ரண்ட்ல இருக்க முடியெல்லாம் லூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ஏர் நெத்தியா இருக்கிறவங்களுக்கு, முடி இன்னும் டைட்டா போட்டு போட்டு முடிய இழுத்து ரூட்ட வந்து டேமேஜ் பண்ணிறக்கூடாதுன்னு இருக்கீங்கன்னா, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ முடி மூஞ்சில விழக்கூடாது. ஆனா ஃப்ளோட் ஹேர் இந்த மாரி விடணும்னா, திஸ் ஹேர் ஸ்டைல் இஸ் அ குட் ஒன். இதுவும் வேணாம் நான் போனி போட்டுக்கிறேன்னாலும், இது வந்து ஒரு பேசிக்கான போனி மாதிரி இல்லாம, சும்மா லைட்டா அங்கங்க பின்னலோட இருக்கக்கூடிய ஒரு டீசென்ட்டான, அட் தி சேம் டைம் கியூட்டான போனி மாதிரி இருக்கும். ஐ அம் புட்டிங் அ போனி ஆஸ் யூசுவல். கம்ஃபி ஓவர் ஃபேஷன் எனி டைம். இது ட்ரை பண்ணுங்க. இது நல்லாருக்கும். ஓகே. இப்போ பாடி கேர் லேயரிங் காமிச்சிடுறேன். எனக்கு வந்துட்டு இந்த வாசனைய லாக் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸ்கின்ல வந்துட்டு அந்த நரிஷ்மெண்ட்ட இன்டென்ஸ் ஆக்குறதுக்கு, அதுக்கு வந்துட்டு இந்த பாடி கேர் லேயரிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னுடைய லேயரிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட்டு போறது வந்து ஒரு பாடி லோஷன் ஆர் பாடி கிரீம் ஆர் பாடி பட்டர். அப்புறம் அதுக்கு மேல ஒரு பாடி ஆயில். அதுக்கப்புறம் பாடி ஸ்ப்ரே ஆர் பாடி மிஸ்ட். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம். ஸோ இது 4. இதுக்கு மேல நான் போடுறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் லேயர்ஸ். பட் இதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் நான் வந்துட்டு கிரியேட் பண்றது. ஸோ பேசிக்கலா இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய பாடி லோஷனுக்கு அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃபேமிலி நான் எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்தேன்னா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா, ஃப்ரூட்டியா, டே டைம் அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான வைப்ரண்டான ஒரு வாசனையா வச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ பாடி லோஷனுக்கு நான் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஃபிஜி யூஸ் பண்ணிட்டேன். ஃபிஜி சன்ஷைன் குவாவா டீனி. இது வந்து நல்ல ஒரு அல்ட்ரா நரிஷிங் பாடி கிரீம். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல இந்த மாதிரி டியூப்ல வரக்கூடிய பாடி வாஷஸ் அண்ட் பாடி கிரீம்ஸ் 2மே வந்து நரிஷிங்கா இருக்கும். இன்டென்ஸா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு மாரி கொஞ்சம் ஃப்ரூட்டியான ட்ராபிக்கல் வைப் இருக்கக்கூடிய, நல்லாவே அந்த கொய்யா பழ வாசனை இருக்கக்கூடிய ஒரு பாடி லோஷன். அந்த ஃப்ரூட்டி வைப்ஸ் நெறைய இருக்கும். மாம்பழம், கோவா எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஃப்ரூட்டி வாசனைகள். பட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டூ இட். பிகாஸ் ஐ ஹேவ் திஸ் வித் மீ. ஸோ காலியும் பண்ணணும். நானா போய் வாலண்டியரா இதுக்கு மேல திருப்பி இந்த கோவா டீனி வாங்க மாட்டேன். ஆனா வாங்குன அப்புறம் தான் நான் ஃபிகர் அவுட் பண்ணேன். எனக்கு இது அவ்வளோ ஃபேவரட் இல்ல அப்படின்றது. ஸோ பாடி ஆயிலுக்கு நான் ஒரு 3 ப்ளம்மோட பாடி ஆயில்ஸ் வச்சிருக்கேன். அது வந்து நெறையவும் தேவைப்படாது அப்படின்றதுனால, சீக்கிரமாவும் காலியாகாம இருக்கிறதுனால திருப்பி திருப்பி நான் அதே தான் காமிக்க போறேன். இன்னைக்கு நான் வந்து வெனிலா வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பெரிய டிஃபரன்ஸ் இது வாசனா வைஸ் குடுக்காது. குடுக்கும். பட் ரொம்ப ஆப்வியஸான டிஃபரன்ஸ் குடுக்காது. இது வந்து ஜஸ்ட் என்னுடைய ஸ்கின்ன வந்து ட்ரை ஆக்காம அந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் நரிஷ்மென்ட் அண்ட் என்னுடைய பாடி லோஷன லாக் பண்ணி வைக்கிறதுக்காக தான். இத போட்டுட்டும் நீங்க பாடி லோஷன் போடலாம். பாடி லோஷன் போட்டு இத போடலாம். பட் பாடி லோஷன் போட்டு எனக்கு இத போட்டா இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா அந்த நரிஷ்மென்ட் இருக்க மாதிரி இருக்கு. அந்த பாடி லோஷன லாக் பண்ணி வைக்கிற ஒரு ஆயில் லேயர் மாதிரி இருக்கு. ஸோ ஐ பிரிஃபர் லேயரிங் இட் அப் ஆஃப்டர் மை பாடி லோஷன். ஆல்சோ பாடி ஆயிலுக்கு இது ஒரு டீசென்ட்டான லைட் வெயிட்டான வெல் நரிஷிங் பாடி ஆயில் மார்க்கெட்ல இப்ப இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் வேரியன்ட் சைட்ல. ஸோ ப்ளம்மோட பாடி ஆயில்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பாடி மிஸ்டுக்கு வந்துட்டு ப்ளம்மோட சன்ஷைன் மிமோசா இல்ல சாரி ட்ரிப்பின் மிமோசா இது நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்துட்டு அதே அந்த நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வைப்ரண்டான ஸ்ட்ரைக்கிங் ஃப்ரூட்டி வாசனை, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டி வாசனை. இது வந்து சில பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட்டா இந்த ஒரு சம்மர் வைப்ஸ் வந்து குடுக்கும். இது சம்மர் இன் அ பாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த கலர் தீமா இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்டினஸ், அந்த ஒரு டாங்கரினோட பஞ்ச் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு வெயில் டைம்ல காலையிலக்கே போடக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாசனை என்ன பொறுத்த வரைக்கும். ஐ ரியலி லைக் திஸ். ஸோ இது வந்துட்டு பாடி மிஸ்ட்டா வந்து போகும். அதுக்கு மேல இத மறுபடியும் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு, கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக்குறதுக்கு இந்த கலர்ஃபுல் வேர்ல்ட் பை மினிசோ இது நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டேன். மினிசோ, மிமோசா இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லேயரிங் விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃப்யூம். பிகாஸ் ஃப்ராக்ரன்ஸ் நோட் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். அண்ட் இது வந்து இடிடி தான். பட் டீசென்ட்டா லாஸ்ட் ஆகுற மாதிரியான ஒரு பெர்ஃப்யூம். டாங்கரின், ஃப்ரெஷ், கிறிஸ்பி, அக்வாட்டிக் வாசனை, இந்த ஒரு பெர்கமாட் வாசனை, ஜாஸ்மின் நோட்டும் வந்துட்டு நல்லா தெரியும். அகைன் ஒரு டே டைம் அப்ராப்ரியேட் வாசனை. ஐ லவ் திஸ். ஐ ரியலி லைக் திஸ். இத மட்டும் நான் இன்னும் போடல. ஸோ இட்ஸ் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் டைம். என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த
டைம் என்னுடைய டெய்லி ரூட்டீன்ல. மாய்ஸ்சரைசருக்கு நான் இந்த டாக்டர் ஷெட்ஸோட செரமைட் அண்ட் வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னைக்காவது சிம்பிளா என்னுடைய ஸ்கின் கேர் இருக்கணும் அப்படின்னும்போது, ஐ ப்ரிஃபர் என்னுடைய ஃபேவரட் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசர். பிகாஸ் மோஸ்ட்டா நான் வந்துட்டு வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ற ஒரு ஆளு. பட் நேத்து நைட் வந்துட்டு ரெட்டினால் பேஸ் பண்ண நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டின் நான் பண்ணதுனால, ஐ அம் கீப்பிங் இட் சிம்பிள். நெறைய லேயர்லாம் இல்ல. ஜஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிறேன். இதுல வைட்டமின் சி, செரமைட் காம்ப்ளெக்ஸ், அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்கு. எனக்கு வைட்டமின் சி இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ அதனால ஐ அம் அப்ளையிங் தட். ஆல்சோ இது லைட் வெயிட்டா இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ஸ். ஸோ இது போட்டாச்சு. அடுத்தது சன்ஸ்கிரீன். எஸ் நான் வீட்ல தான் இருக்கேன். ஆனாலும் சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். ஓகே. ஸோ சன்ஸ்கிரீனுக்கு அகைன் டாக்டர் ஷெட்ஸோட ஹல்தி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். அனதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். குவான்டிட்டி வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாதிரி இப்படிதான் நான் போடுவேன். வெளியில போகும்போது அந்த 2 விரல் ஸ்வைங் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்கா வந்துட்டு லேயர் பண்ணிப்பேன். ஆல்சோ சன்ஸ்கிரீன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான். பேக்கிங் வேல தான். இன்னைக்கு மேபி நான் வீடியோக்காக கொஞ்சோண்டு பிளெண்டிங் வேலை செய்வேன். பட் வீட்ல இருக்கேன், வீடியோலாம் எதுவும் எடுக்கல அப்படின்னா, இந்த மாரி பேக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு என் வேலைய நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஐ அம் ரியலி வொரிட் அபௌட் மை ஃபேஸ். ஏன்னா, நான் ஸ்க்ரீன் டைம்ல வந்து உட்கார்ற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஐயய்யோ! அப்படின்ற மாரி எப்ப பார்த்தாலும் ஸ்க்ரீன் முகத்திலேயே தான் முழிச்சுக்கிட்டே இருக்கேனா, அதுவும் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் த ஸ்கின். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்றேன்னா, ஜென்ரலா வீட்ல உட்காரும்போது ஒரு 10 மினிட்ஸ்ல இது வந்துட்டு செட்டில் ஆயிடும். இப்படியே தான் நான் வந்து உட்கார்ந்திருப்பேன். பட் இன்னைக்கு வீடியோக்காக ஐ அம் கோயிங் டு செட்டில் திஸ் டவுன். இல்லன்னா யூ நோ வாட்? இட்ஸ் ஓகே. இது எவ்வளோ நேரத்துல செட்டில் ஆகுதுன்னு நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாரி திக்கா இருக்கிறத மட்டும் நான் வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கழுத்து, காது, முகத்துல எல்லா இடத்துலயும். இப்ப ரீசென்ட்டா நான் ஒரு என்ன தெரியுமா பார்த்தேன்? ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு எஸ்பிஎஃப்பாம். ஏன்னா ஸ்கேல்ப்பும் இட்ஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்டாம். நான் வந்து இது கொஞ்சம் ஓவர் ஹீட் புரொடெக்ஷன் மிஸ்ட் மட்டும் போதும் முடிக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்திடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் தெரியல மார்க்கெட்ல வந்தா மேபி மனசு மாறி ட்ரை பண்ணலாமேன்னு ஆர்வம் வந்தா ஐ மே டூ சம்திங் கிரேசி அந்த மாதிரி. ஸோ ஐ எம் நாட் கிவிங் எனி வேர்ட் ஆன் தோஸ் திங்ஸ். ஸோ லிப் லைனருக்கு வந்து ஐ காட் இந்த மோஸ்ட் ரேவப்படுற ரீடிஃபைன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் பியூட்டி லிப் லைனர் ஃப்ரம் ஃபே பியூட்டி. பட் I am deeply disappointed with the shade range. I was so happy ஃபே பியூட்டில வந்து டார்க் ஷேட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தபோது லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்ல நான் சொல்றேன். லிப் லைனர்ல தே வில் ஒன் டே பிரிங்னு மட்டும் எனக்கு தோணுது. இது வந்து லாஸ்ட் டார்க் ஷேட் ப்ரௌன் நான் வந்து எடுத்தேன். பட் லுக் அட் த ப்ரௌன். இட்ஸ் நாட் ப்ரௌன், இட்ஸ் டெரகோட்டா ப்ரௌன். ஓகே, இது எனக்கு வேண்டாம். திஸ் won't do the job. இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு ப்ரௌன்? கிவ் மீ திஸ் ப்ரௌன் ஆஸ் அ லிப் லைனர் ப்ளீஸ் ஃபே பியூட்டி. ஓகே, பட் இட்ஸ் அ வெரி நைஸ்லி பிக்மெண்டட் லிப் லைனர். ஆயில போட்டா தெரியும் உங்களுக்கு. எனக்கு சில டைம் மேக்கப் இல்லாம ஜஸ்ட் லிப் மட்டும் அழகா ஃபில் பண்ணிக்கணும்னு பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு சில டார்க்கான லிப் லைனர்ஸ் இருந்தா ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஆகுதுன்றதுனால தான் நான் வந்து லிப் லைனர்ஸே வந்து ப்ரௌன்னு நம்பி போகாம ஜஸ்ட் ப்ரௌன் காஜல், ப்ரௌன் பென்சில்ஸ், ஐலைனர் பென்சில்ஸ் இந்த மாதிரி நான் வந்து போய்க்கிறேன். ப்ரோ பென்சில் கூட எக்ஸ்பிரஸ் பியூட்டியோட இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜெல் காஜல். லுக் அட் திஸ் ப்ரௌன். ஓகே, ப்ரௌன்னா ஐ வாண்ட் திஸ் கலர் ஃபார் மை லிப் லைனர். ஓகே, ஸோ இதை வந்து மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி நைஸ் அண்ட் டார்க் ப்ரௌனா. சி திஸ் இஸ் ப்ரௌன் ஃபார் டஸ்கி ஸ்கின். இந்த ஸ்ட்ராப் லிக்விட் லிப்ஸ்டிக் பண்ணாங்கல்ல, நான் என்னமோ அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸ்ட்ராப் பண்ணதுக்கான எக்ஸாக்டான லிப் லைனர் ஐ நீட். ஓகே, ஸோ இது goes as my lip liner. Joined ஒரு brown color lipstick. I'm using Mamaearthோட Feather Light liquid lipstick in shade nude brown. இது ஒரு நல்ல டீசென்ட்டான lipstick from them. It's a very light brown shade. கொஞ்சம் lighten பண்ணதான். Also இன்னைக்கு I'm not doing a matte lipstick. கொஞ்சம் gloss போட போறேன் because why not. K Beautyயோட lip gloss எடுத்துக்கிறேன். been a while யூஸ் பண்ணி. பட் இது நான் வாங்கின பீஸ்ல வந்துட்டு இந்த ஆப்ளிகேட்டர் பால்ல வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பட் இட்ஸ் அ வெரி நைஸ் கிளாஸ். ஸோ இது கொஞ்சோண்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு அப்ளை திஸ் வித் மை ஃபிங்கர். ஏன்னா வாயில வந்து ஈஸியா இட்ஸ் நாட் ரோலிங்.
நானு ஃபே பியூட்டிலே இந்த நார்மல் லிப் கிளாஸ் ஒண்ணு புதுசா வந்திருக்கு. அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வரும். அது வந்ததுன்னா ஐல் ஷோ யூ. இது இப்போ இப்படி பண்றேன்னா இப்ப வராது. நான் இத அமுக்கிட்டு எடுத்து வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நிக்குது ப்ராடக்ட். ஸோ பால் உருண்டு ஓடிடுச்சு. இட்ஸ் வெரி லைட் இன் வெயிட். வாசனையா இருக்கும். இப்ப என்னுடைய சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு செட்டில் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். பிகாஸ் ஐப்ரோஸ் இஸ் அனதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் டு டூ. ஸ்விஸ் பியூட்டியோட 2 in 1 ஐப்ரோ கிட். ஐ திங்க் இன்னைக்கான வீடியோ ரொம்ப நேரம் போக போகுது அப்படின்றது மட்டும். எனக்கு இதுவே கொஞ்சம் புட் டுகெதரா ரெடி ஃபார் த டேயா வந்து காமிக்கும். இன்னைக்கு நான் வேற எதுவும் என்னுடைய முகத்துக்கு மேக்கப்க்கு செய்ய போறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் இட். இது வீடியோவா பண்றதுனால லாங்கா ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகியிருக்கு எனக்கு ஷூட் பண்றதுக்கு. அகைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ப்ராடக்ட் ஷார்ட்லாம் எடுக்கணும். ஸோ அதனால இது வந்துட்டு சாலிடா ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடும். பட் வீடியோவா இல்ல எல்லாமே அங்கங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஐ வாண்ட் டு டூ அப்படின்னா இது ஹார்ட்லி டேக்ஸ் அபவுட் 10-15 மினிட்ஸ் தான் ஒரு நாளுக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் தி செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தட் ஐ வாண்டட் டு யூஸ் ஃபார் டுடே. இதே மாதிரி தான் வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேலை, ட்ரை பண்ற வேலை இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ரொட்டீன்ல தான் வந்து நான் இன்கார்ப்பரேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இங்க காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அமேசான்ல நான் சொன்ன மாதிரி இப்போ கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் நடக்குது. ஆகஸ்ட் 6ல இருந்து 11th வரைக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான டைமா இருக்கும். பெஸ்ட் டீல்ஸ்ல பிக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். ஹாப்பி பேம்பரிங். ஸோ உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.